ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 kg சிக்கனை நல்லா வேக வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையுமே குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்ததோட நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டால் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் ரோல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிடுங்க. இது வந்து நம்ம சிக்கன் ரோல்குள்ளே உள்ள வைப்போம்ல ஸ்டஃப், அதுதான். இது வந்து கரம் மசாலா தூள். இது வந்து நான் 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா, அதாவது நம்ம ஸ்டஃப் உள்ளே வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க நல்லா வதக்கிடுங்க. ஆல்ரெடி வந்து நான் சிக்கனை வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ரொம்ப நேரம் ஆகாது. இதை வந்து நல்லா எவ்வளோக்கு வந்து நீங்கள் வந்து கொத்துக்கறி மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து கொத்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக வந்து மைதா மாவை நாங்கள் வந்து நம்ம எப்படி பரோட்டாவுக்கு மேக் பண்ணுவோம் அது மாதிரி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பாலாக உருட்டியிருக்கேன். எப்படி நம்ம வந்து பரோட்டாவுக்கோ சப்பாத்திக்கோ வந்து மைதா மாவு வந்து பால் விட்டு நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்க வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் தின்னாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க. மாவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பரோட்டா மாவு நம்ம பிசைஞ்சு வைக்கும் போது ஒரு 3 மணி நேரம் நம்ம விட்டுறணும். நம்ம வந்து மாவு பிசையும் போதே ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நல்லா வந்து பிசைஞ்சிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பாலில் வந்து ஃபுல்லாக அது மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். மேலே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாஃப்டாக நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து ரொம்ப பண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கே தெரியும், அது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் போட்டு தேய்ச்சி நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 பக்கமும் ரொம்ப ஹீட் பண்ணாமல் லைட்டாக அது வந்து கோல்டன் கொஞ்சம் லைட்டாக அது மாதிரி ஹீட் பண்ணிட்டுங்க. லைட்டாக வெந்திருக்கணும். அதை இப்போ என்ன பண்ணணும்னா நான் 2 இது சேர்த்து ஹீட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி வச்சு தான் நான் வந்து அடுப்பில் போட்டேன். ஸோ அதே மாதிரி இது அதாவது ரோலுக்கு வந்து இது மாதிரி 2 லேயர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எதுக்கு நான் வந்து இதை வந்து கட் பண்ணுறேன்னா, நம்ம உள்ள ஸ்டஃப் வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி சிக்கன் ரோலுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி அந்த ஷீட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மாவை நம்ம ஆல்ரெடி வந்து உள்ளே வைக்கிற மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ அந்த பரோட்டாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஷீட், அதில் உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதாவது இதே மாதிரி உள்ளே வச்சு அந்த எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்லாம் நெய் தடவிக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஈஸியாக தான், ரொம்ப சிம்பிளான மெத்தட். 1/2 hour நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் நமக்கு சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.